சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இளைஞர் முன்னணி சார்பாக தமிழ்நாடு கல்வி அளவிலே நாட்டிலே அதிபரை கைது செய்ததை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நாடு கடந்து ஒரு காலத்தில் சொல்வாங்க மன்னராட்சி காலத்திலே தேர்தல் முறை கிடையாது. அதனால் ஒரு மன்னர் அந்த வழித்தோட்டலாக தொடர்ச்சியாக அந்த மன்னர் முழுவரையும் அவருடைய பகுதியை ஆளுமை செலுத்துவார், அவர் கொள்ளையடிப்பார், எல்லா விதம் தட்டி கேட்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அடக்குமுறைக்கு எதிராக மக்கள் திரண்டு மன்னராட்சி அப்புறப்பட்டது உலக வரலாறு. அதைத் தொடர்ந்து முதலாளித்துவ நாடுகள் என்று சொல்லக்கூடிய அளவிலே தேர்தல் உரிமை வந்தது. அந்த தேர்தல் முறை மூலமாக அதுக்கு தொடர்ச்சியாக இங்கே கூட சொல்லுவோம், ஏறக்குறைய பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்பே இங்கே பல்வேறு ஆட்சி முறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒழித்து கட்டி பிரிட்டிஷ் இந்தியா என்று எல்லா தேசிய இனத்தையும் அழித்து ஒழித்து உருவாக்கினான். அவன் உருவாக்கி ஏறக்குறைய அவனுடைய வல்லாண்மையை இந்த நாட்டில் நடத்த முடியவில்லை. அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வெள்ளையை இந்திய ஒன்றியம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களும் ஒன்று திரண்டு வெள்ளையனை விரட்டி அடித்தது தான் வரலாறு. இது போன்று இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்னைக்கு 200 நாடுகள் வந்திருக்கிறது என்றால் 200 நாடுகள் எப்படி வந்தது? அந்த முதலாளித்துவம் என்று சொல்கிறோமே, அந்த முதலாளித்துவத்தை அடித்து முறியடித்து தான் ஒவ்வொரு தேசியமாக விடுதலை பெற்று இன்றைக்கு உலக வரைபடத்தில் 200 நாடுகள் வந்திருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பார்ப்போமேனால் இன்றைக்கு இந்த பாஜக மோடி அரசு என்ன செய்கிறது என்றால் இன்றைக்கு உண்மை நிலையை பாருங்கள். ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் நாடு கடந்து எல்லை கடந்து அந்த கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நம்மளுடைய அடிமைப்பட்டு அவனுக்கு எதிர்படியாக ஏவல்லாயாக எந்த குரல் கொடுக்க முடியாத நிலையில் மோடி இருக்கின்றான் என்றால் இதையெல்லாம் அவன் துணிந்துதான் ஒரு அறிக்கை இன்றைக்கு கொடுத்திருக்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னைக்கு ரஷ்யா எண்ணெய் நாடு வாங்குகிற காரணத்தால் அவனுக்கு வரியை விதித்து பார்த்தால் அதனுடைய தொடர்ச்சியாக ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று சொல்லி இங்கிருந்து இன்னைக்கு 50 விழுக்காடு ஒரு வரி போல அறிவித்திருக்கின்றான். இந்த வேறு வரி மட்டுமல்ல, இந்த நம்மோட வேண்டுமானால் நமக்கு பயந்து ஓடி இருக்கலாம். ஆனால் இந்தியா உலக தொலைக்கண்டம் முழுவதும் இன்றைக்கு எல்லா நாடுகளுமே கண்டித்து தெரிவித்து வந்து விட்டார்கள். அந்த கண்டனத்தை அவருடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக இன்னைக்கு திருப்பூர்ல பெரிய பனியன் தொழிற்சாலை என்று சொல்கிறோமே, அந்த பனியன் தொழிற்சாலையிலே இந்த 50 விழுக்காட்டு வரி விதிப்பால் நாம் ஏற்றுமதி பனியன் தாளையிலே இருந்து அமெரிக்காவுக்கு அதிக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த தொழிற்சாலைகளாம் பெரும் பாதிப்புக்குள்ளாகும். இதெல்லாம் எதிர்பார்த்துத்தான் மோடியை காத்துக் கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அந்த பனியன் தொழிற்சாலைகள் சிறு முதலாளிகள் பெருமுதலாளி என்று தமிழர்களாக இருக்கின்றார்கள். அந்த குடும்பம் பின்னடையப்பட்டு தூக்கி எறியப்படும். மீண்டும் அவர்களும் அம்பானி கும்பல் உள்ளே நுழைவதற்கு தான் மோடி வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் நாம் பார்த்து புரட்சியர இளைஞர் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களுமே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய புரட்சிகர இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள், தேசிய அரசியல் இணைந்து போராடக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அதற்கு தோழர்கள் சொன்ன போன்று உலகம் முழுவதும் வேட்டை ரவிடி என்று சொல்லக்கூடிய அளவில் என்ன சொன்னான்? ஜெர்மன் ஹிட்லர் தான் உலகை ஆள பிறந்தவன் என்று சொன்னான். ஆனால் என்ன நடந்தது? முதல் உலகப் போரிலே அன்றைக்கு வீழ்த்தப்பட்டு 2ஆம் உலகப் போர் வீழ்த்தப்பட்டு உலகம் முழுவதும் 3 மாதம் சிவந்தது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சியும் அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியும் மீண்டும் வருவதற்கு இதெல்லாம் நாம் வாய்ப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் மார்க்சிய மாசான்கள் அப்பொழுதே அறை கொடுத்திருக்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? உலக யுத்தம் என்று வந்தால் அது உள்நாட்டு யுத்தமாக மாற்றி தன்னாட்டை கொள்ளைக்கு எதிராக கொலைக்கு எதிராக சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கின்ற ஆளுநர்களை தூக்கி எறிந்து அந்த நாட்டில் ஒரு விடுதலை பெற்ற அரசு நிறுவனம்தான் மார்க்சிய உறக்கமாக இருக்கிறது. இதையும் நாம் இன்னைக்கு சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இங்கே பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள் போட்டார்கள். தடா புட்டோ எல்லா சட்டத்தையும்
மக்களும் ஜனநாயக இயக்கங்களும் புரட்சி இயக்கங்களும் இணைந்து முறியடித்து விட்டது. அதே போன்று இது உள்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, உலக சிக்கலாக இன்னைக்கு பார்த்திருக்கின்றார். நமக்கு எதிராக மட்டுமல்ல, நமக்கு துணை போகக்கூடிய அனைத்து அரசுகளுக்கும் எதிராக நாம் திரளுவோம் என்ற சொன்னார்களே. நம்மளுடைய கல்வி என்றால் இன்னைக்கு தாய்மொழி தமிழ்மொழி கல்வியை ஒன்றிய அரசு மறுத்துக் கொண்டிருக்கிறது. உயர்கல்வி அனைத்தும் ஒன்றிய அரசு மறுத்து வைத்துக் கொண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய கல்வி தொகையையும் கொடுக்க மறுத்து வருகிறது. அது மூலம் அரசியலாளர்கள், ஆட்சியாளர்கள், தமிழ் அறிஞர்கள், புலவர்கள், தமிழ் அமைப்புகளால் தொடர்ந்து இணைந்து குரல் கொடுத்து வருகின்றது. அதே போன்று அடக்குமுறை சட்டத்தின் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கங்கள் மட்டுமில்லாமல் ஜனநாயக இயக்கத்தையும் இந்த பாஜக அரசு உடைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்வியில் மட்டுமல்ல, இன்றைக்கு என்னவென்றால் அவர் செய்யக்கூடிய அனைத்து அத்துணைகளை பாருங்கள். இன்றைக்கு அவன் பல சட்டங்களை போட்டு தேர்தல் என்றாலே முதலிலே நாம் வாக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பதிவு செய்ய வேண்டும். அந்த பதிவை நாம் புதுப்பிக்க வேண்டும். அந்த புதுப்பித்தை கூட தடுப்பதற்காக ஒரு சட்டத்தை போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 2 கோடி வாக்குக்கு மேல செல்லாத வாக்கு பதிவு செய்யாமல் நீக்கின்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10 லட்சம் 5 லட்சம் என்று தள்ளுபடி பண்ணுகிறான். இதெல்லாம் ஜனநாயக செயல். அது ஏதோ மோடி மட்டும் இல்ல, மோடிக்கு இருக்கக்கூடிய 6 வருஷத்தில் அதிகார வர்க்கமும் அதற்கு குறை போகின்றது. இந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்களே, திருவண்ணாமலை சுற்றி வரக்கூடிய வள வரக்கூடிய மக்களே, நாம் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை வளர்த்து தீர்த்துக் கொள்ளலாம் என்று ஒருபுறம் நினைக்கின்றோம். இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், மஞ்சம், பற்றி மேலோங்கிக் கொண்டு வரும் பொழுது அதற்கு அதிகாரத்துக்கு எதிராக, ஆளுவப்புக்கு எதிராக, மோடிக்கு எதிராக, RSS பிஜேபி கும்பலுக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக, சாதி வெறிக்கு எதிராக நாம் ஒன்று தெரிய வேண்டிய காலம் வந்து விட்டது. ஏனென்றால் இப்படித்தான் வெள்ளையிலே விரட்டியடிக்கும் சாதியை கடந்து, சமயத்தை கடந்து, அரசியல் கட்சியெல்லாம் கடந்து ஜனநாயக இயக்கங்களாக, தேசிய ஆற்றலாக ஒன்றுபட்டு வெள்ளையனே வெளியேற என்ற முழக்கத்தை போட்டு இன்றைக்கு உலக கொள்ளையன் ட்ரம்புக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக, ஏனென்றால் அமெரிக்கா இன்னைக்கு பொருளாதாரத்திலே நிறைய சிக்கி தவிக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்திலே ஆயுத உற்பத்தி என்றால் அமெரிக்கா தான். இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளுமே தொழில்நுட்ப வளர்ச்சியால் உலகம் முழுவதும் ஆயுத உற்பத்தியை அந்தந்த நாடே செய்ய ஆரம்பித்து விட்டது. அவனுடைய வணிகம் அங்கே எடுபடவில்லை. அது மூலமாக தான் இவன் கடத்தல் என்று சொல்லுகிறான். உலகம் கடத்தல்காரனே, உலக கொள்ளைக்காரனே அமெரிக்கா தான். உலகம் முழுவதும் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றான். இதை கஞ்சா கடத்தலாக இருந்தால் சரி, ஹெராயின் கடத்தலாக இருந்தால் சரி, போதைப் பொருள் கடத்தலாக இருந்தால் சரி, உலகம் முழுவதற்கு வணிகத்தலமாக இருக்கக்கூடிய முதல் தொகுப்புதான், ஆளுநர் தொகுப்புதான். அந்த விட்டுவிட்டு இங்கே ஒரு பொதுவுடைமை கருத்தை, ஒரு பொதுவுடைமை அரசுகளை, பொதுவுடைமை யாராக இருக்கக்கூடியவரை கொடுப்பதற்கு அவன் இன்னைக்கு அந்த அதிகாரி மேலே கை வைத்திருக்கிறார். அதுவும் கை வைப்பது என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சட்டம் உண்டு. இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு சிக்கல் வந்திருந்தால் மோடிக்கு இந்த நாட்டு மக்கள் தான் ஒன்று திரண்டு மோடிய அப்புறப்படுத்தணுமே ஒழிய மோடிய அமெரிக்காக்காரரோ வேறொரு நாட்டுக்காரர் வந்து அப்புறப்படுத்துவதற்கு ஒருபோது ஏற்க முடியாது. ஏனென்றால் அந்தந்த நாட்டு மக்கள் தான் உலகத்தில் தண்டனை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ நாடுகளுக்கு விழுந்த காலமெல்லாம் போய்விட்டது. காலனி நாடுகள் ஒழிக்கப்பட்டு விட்டு இங்க புதிய முறையிலே நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அந்த பேரழிவு ஹிட்லருக்கு என்ன கிடைத்ததோ, முசோலிக்கு என்ன கிடைத்ததோ அதே நிலைதான் ட்ரம்புக்கு கிடைக்கும். அவனுக்கு எடுபடியாக இருக்கக்கூடிய மோடிக்கு கிடைக்கும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் ஆஸ்திரேலியா மாவட்ட இந்திய பொதுவுடைமை கட்சி, இந்திய பொதுவுடைமை மார்க்சிஸ்ட் அனைவருமே ஒன்று சேர்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. ஏனென்றால் மாநில கட்சிகள் அனைவரும் இன்னைக்கு ஒன்று தர வேண்டியிருக்கிறது. அதற்கு ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். கல்வி உரிமையாக இருந்தால் சரி, இன உரிமையாக இருந்தாலும் சரி, நாட்டு உரிமையாக இருந்தாலும் சரி, நாடு கடந்து நடக்கக்கூடிய மறுப்பு அத்துமீறலாக இருந்தாலும் ஒன்றிணைவோம், மொழியால் ஒன்றிணைவோம். நம் மொழி தமிழ் மொழி, நம் நாடு தமிழ்நாடு, நமக்கான ஒரு தமிழ் தேசிய அரசு அமைவரை கன்னட தேசியம், மலையாள தேசியம், தெலுங்கு தேசியம்,
அனைத்து தேசத்துடன் இணைந்து போராடி வெல்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.